இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். ஸோ இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 9th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 62 கொஷின்ஸும், புக் பேக் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ், டோட்டலாக ஒரு 77 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 9th ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும். இது 26வது லெசன். டோட்டலாக 6லேருந்து இப்போ 9th வரைக்கும் 26 ஆச்சு. இன்னும் 10th ஒரு 6 லெசன் பார்க்க போகிறோம். ஸோ 6 to 10th ஹிஸ்ட்ரியில் 32 லெசன் இருக்குது. இந்த லெசன் படித்தா போதும், நீங்கள் குரூப் 1 வரைக்கும் எழுதலாம். அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த 3 எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்னது பார்த்திங்கன்னா 6 to 10க்கு, அதாவது 6 to 10th 50 லெசன் இருக்கும் ஸ்கூல் புக்கில். இந்த 32 லெசன் போதும். 11th 12th அது இல்லாமல் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1. 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் தொடக்கம் வரை இந்திய வரலாற்றில் இடைக்காலம் ஆகும். 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டின் முகலாய பேரரசின் தொடக்கம் வரை இந்திய வரலாற்றில் இடைக்காலம் ஆகும். கூற்று 2. 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை நவீன காலத்தின் தொடக்கம் எனவும் வரையறை செய்யப்படுகிறது. எப்போ? 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை நவீன காலத்தின் தொடக்கம் என வரையறை செய்யப்படுகிறது. ஸோ ஆன்சர் ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. குப்த பேரரசின் காலத்தை விவரிப்பதற்கு செவ்வியல் எனும் வார்த்தையை பயன்படுத்திய வரலாற்று அறிஞர். ஆன்சர் பர்ட்ரன் ஸ்டெயின். குப்த பேரரசின் காலத்தை விவரிப்பதற்கு செவ்வியல் எனும் வார்த்தையை பயன்படுத்திய வரலாற்று அறிஞர் பர்ட்ரன் ஸ்டெயின். 3வது கொஷின். டேஸ் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் பாண்டிய பல்லவ அரசுகளை மறைய செய்து வடக்கே ஒரிசா வரை பரவியது. ஆன்சர் முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் பாண்டிய பல்லவ அரசுகளை மறைய செய்து வடக்கே ஒரிசா வரை பரவியது. கூற்று 1. 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோழ பேரரசின் மறைவை தொடர்ந்து அதன் விளைவாக தென்னிந்தியாவில் பல சமயம் சார்ந்த அரசுகள் தோன்றின. 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோழ பேரரசின் மறைவை தொடர்ந்து அதன் விளைவாக தென்னிந்தியாவில் பல சமயம் சார்ந்த அரசுகள் தோன்றின. கூற்று 2. விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையாக கருதப்பட்டது. விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையாக கருதப்பட்டது. ஸோ ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த ஆண்டு. முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. 1526 முதல் பானிபட் போர் இதுதான். ஸோ பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த ஆண்டு 1526. முஸ்லீம் ஆட்சி டேசாம் நூற்றாண்டின் இறுதியில் முகமது கோரியால் டெல்லியில் நிறுவப்பட்டது. ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. முஸ்லீம் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முகமது கோரியால் டெல்லியில் நிறுவப்பட்டது. 7வது கொஷின். முஸ்லீம் ஆட்சியின் தாக்கம் டேஸ் ஆட்சியின் போது உணரப்பட்டது. அலாவுதீன் கில்ஜி. முஸ்லீம் ஆட்சியின் தாக்கம் அலாவுதீன் கில்ஜி ஆட்சியின் போது உணரப்பட்டது. செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடனே தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகளை மேற்கொண்டவர். ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடனே தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகளை மேற்கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியால் தேவகிரி கைப்பற்றப்பட்டு டேஸ் என பெயரிட்டார். ஆன்சர் தௌலதாபாத். அலாவுதீன் கில்ஜியால் தேவகிரி கைப்பற்றப்பட்டு தௌலதாபாத் என பெயரிட்டார். 10வது கொஷின். அலாவுதீன் கில்ஜியின் அடிமையும் படை தளபதியுமான டேஸ் தலைமையில் தென்னிந்திய படையெடுப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மாலிக் காபூர். அலாவுதீன் கில்ஜியின் அடிமையும் படை தளபதியுமான மாலிக் காபூர் தலைமையில் தென்னிந்திய படையெடுப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. கூற்று 1. முகமது பின் துக்ளக் ஆட்சியின் போது தௌலதாபாத்தில் கலகம் வெடித்தது. முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியின் போது தௌலதாபாத்தில் கலகம் வெடித்தது. கூற்று 2. இதன் விளைவாக அலாவுதீன் பாமன் ஷா கிபி 1347 பாமினி சுல்தானியத்தை உருவாக்கினார். இதன் விளைவாக அலாவுதீன் பாமன் ஷா கிபி 1347 பாமினி சுல்தானியத்தை உருவாக்கினார்.
இதனுடைய தலைநகரம் வந்து பிடார். பாமினி சுல்தானியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1347. அது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. பாமினி சுல்தானியம் நிலைத்து நிற்க டேஸ் என்பவரின் சிறந்த நிர்வாகமாகும். ஆன்சர் வந்து மஹமூத் கவான் அல்லது முகமத் கவான் அப்படின்னு கூட வரும். ஸோ அவருடைய பேர். பாமினி சுல்தானியம் நிலைத்து நிற்க மஹமூத் கவான் என்பவரின் சிறந்த நிர்வாகமாகும். 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தக்காணத்தில் 5 சுல்தானியங்கள் உதயமாயின. அவை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பெரார், பிடார். 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தக்காணத்தில் 5 சுல்தானியங்கள் உதயமாயின. அவை. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பெரார், பிடார். கிபி 1660களில் தக்கான சுல்தானியங்களை கைப்பற்றியவர். ஆன்சர் வந்து அவுரங்கசீப். கிபி 1660களில் தக்கான சுல்தானியங்களை கைப்பற்றியவர் அவுரங்கசீப். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். சோழ பேரரசின் விரிவாக்கம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கியது. சோழ பேரரசின் விரிவாக்கம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கியது. முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது. முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது. முதலாம் ராஜேந்திரன் தனது படைகளை வடகிழக்கு இந்தியாவில் கங்கை நதி வரை நடத்தி சென்றார். முதலாம் ராஜேந்திரன் தனது படைகளை வடகிழக்கு இந்தியாவில் கங்கை நதி வரை நடத்தி சென்றார். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தனது கப்பற்படைகளை ஸ்ரீவிஜய சைலேந்திர அரசுக்கு எதிராகவும் கடாரா மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வைத்தவர். ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன். தனது கப்பற்படைகளை ஸ்ரீவிஜய சைலேந்திர அரசுக்கு எதிராகவும் கடாரா மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வைத்தவர் முதலாம் ராஜேந்திரன். இந்த ஸ்ரீவிஜய அரசுன்றது இந்தோனேஷியாவில் இருந்த ஒரு அரசு. கடாரம் வந்து கேடா. ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன். கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றவர். ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன். கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன். முக்கியமான கொஷின். யார் காலத்தில் கீழை சாளுக்கிய அரசோடு மேற்கொள்ளப்பட்ட திருமண உறவுகள் மூலம் பேரரசு மேலும் ஒரிசாவின் எல்லை வரை பரவியது? ஆன்சர் வந்து முதலாம் குலோத்துங்கன். யார் காலத்தில் கீழை சாளுக்கிய அரசோடு மேற்கொள்ளப்பட்ட திருமண உறவுகள் மூலம் பேரரசு மேலும் ஒரிசாவின் எல்லை வரை பரவியது? ஆன்சர் வந்து முதலாம் குலோத்துங்கன். கூற்று 1. சோழர்கள் காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனாவுடனான வணிகம் பெரும் அளவில் விரிவடைந்தது. கூற்று 2. இந்திய பண்பாடு மற்றும் கலையின் செல்வாக்கு தென்கிழக்கு ஆசியாவில் பரவியது. அதை கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோவில்களில் நாம் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. சோழர்கள் காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனாவுடனான வணிகம் பெரும் அளவில் விரிவடைந்தது. இந்திய பண்பாடு மற்றும் கலையின் செல்வாக்கு தென்கிழக்கு ஆசியாவில் பரவியது. அதை கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோவில்களில் நாம் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். சோழ பேரரசின் சரிவு 13ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தொடங்கியது. கடைசி சோழ பேரரசர் 3ஆம் ராஜேந்திரன். இதெல்லாம் முக்கியமான கொஷின். 1279 சோழ பேரரசு முற்றிலும் வீழ்ந்தது. ஸோ பார்த்துக்கோங்க, 3மே முக்கியமான பாயிண்ட்ஸு. சோழ பேரரசின் சரிவு 13ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தொடங்கியது. கடைசி சோழ பேரரசர் 3ஆம் ராஜேந்திரன். 1279 சோழ பேரரசு முற்றிலும் விழுந்தது. முற்றிலும் வீழ்ந்தது அப்படின்னு வரணும். பொறுத்துக. ஆன்சர் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ஹெய்சால அரசு கர்நாடகா, காகதீயர்கள் தெலுங்கானா, யாதவர்கள் தேவகிரி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள். முக்கியமான கொஷின். ஹரிஹரர் புக்கர்.
ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி சரி. இவங்க வந்து சங்கம வம்சத்தின் முதல் அரசர்கள். சங்கம வம்சத்தின் முதல் அரசர்கள் வந்து ஹரிஹரர் புக்கர். துங்கபத்ரா நதியின் தென்கரையில் புதிய தலைநகர் ஒன்றை உருவாக்கி அதற்கு விஜயநகரம் என பெயர் சூட்டினர். யார் அப்படின்னா ஹரிஹரர் புக்கர். ஸோ இந்த விஜயநகரம் அப்படின்னா அதனுடைய பொருள் வெற்றியின் நகரம். இது தோற்றுவிக்கப்பட்டது, விஜயநகர அரசு வந்து தோற்றுவிக்கப்பட்டது 1336. இந்த இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ துங்கபத்ர நதியின் தென்கரையில் புதிய தலைநகர் ஒன்றை உருவாக்கி அதற்கு விஜயநகரம் என பெயர் சூட்டியவர்கள் வந்து ஹரிஹரர் புக்கர். ஸோ வெற்றியின் நகரம் 1336. விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயரை பற்றி நிறைய கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கு. கூற்று 1, அரசு ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் ஒரு நாடு தான் வந்து அரசு. கூற்று 2, பேரரசு ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் பல நாடுகளை கொண்ட பெரும் பரப்பு தான் பேரரசு. அரசுனா ஒரே ஒரு நாடு, பேரரசுனா பல நாடுகளை கொண்ட பெரும் பரப்பு. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தானியங்களின் கூட்டுப்படையினர் விஜயநகரை தோற்கடித்த ஆண்டு 1565. முக்கியமான கொஷின். தலைக்கோட்டை போர் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க 1565. ஸோ 5 கூட்டுப்படைகள் வந்து விஜயநகர பேரரசை வந்து தோற்கடிச்சிருவாங்க. அதான் தக்கான சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை தோற்கடித்தது தான் இந்த தலைக்கோட்டை போர். வருஷம் 1565. முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர், எல்லாருக்கும் தெரியும். 1526. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதல் பானிபட் போர் வந்து நடக்கும். ஸோ அதில் பாபர் வந்து வெற்றி பெற்று முகலாய பேரரசை நிறுவுவார். கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். மொத்தமாக மாபெரும் முகலாய பேரரசர்கள் எத்தனை பேர்னு கொஷின் கேட்டால் 6 பேர். இதில் கடைசி பேரரசர் தான் அவுரங்கசீப். அதாவது மாபெரும் முகலாய பேரரசரில் கடைசி பேரரசர் அவுரங்கசீப். 29, தனது பேரரசை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்திய முகலாய அரசர். ஆன்சர் வந்து அக்பர். தனது பேரரசை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்திய முகலாய அரசர் வந்து அக்பர். எந்த ஆண்டு வாஸ்கோடா காமா தென்னாப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு கேரள கடற்கரையை வந்தடைந்தார்? ஆன்சர் வந்து 1498. எந்த ஆண்டு வாஸ்கோடா காமா தென்னாப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு கேரள கடற்கரையை வந்தடைந்தார்? 1498. கேரளா எங்கன்னா கள்ளிக்கோட்டை. எந்த ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில் தங்கள் முதல் கோட்டையை கட்டினர்? ஆன்சர் வந்து 1503. எந்த ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில் தங்கள் முதல் கோட்டையை கட்டினர்? 1503. எந்த ஆண்டு கோவா கைப்பற்றப்பட்டு இந்தியாவில் போர்ச்சுகீசிய அரசின் மையமாக மாறியது? ஆன்சர் வந்து 1510. எந்த ஆண்டு கோவா கைப்பற்றப்பட்டு இந்தியாவில் போர்ச்சுகீசிய அரசின் மையமாக மாறியது? 1510. பொறுத்துக நிலை கொண்ட இடங்கள். டச்சுக்காரர்கள் பார்த்திங்கன்னா புலிகாட், நாகப்பட்டினம். ஆங்கிலேயர்கள் வந்து சென்னை. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரி. டேனியர்கள் வந்து தரங்கம்பாடி. ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமான கொஷின். சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு. ஆன்சர் வந்து கிராமம். கிராமம் அல்லது ஊர். இந்த ஊர்களின் தொகுப்பு தான் வந்து நாடு. சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு எது அப்படின்னா கிராமம் அல்லது ஊர். பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரிவிலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள். ஆன்சர் வந்து பிரம்மதேயம். கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரிவிலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள் தான் பிரம்மதேயம். இடைக்கால இந்தியாவின் அரசர்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி முக்கிய செய்திகளை குறிப்பிட்டுள்ள வரலாற்று அறிஞர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் இபின் பதுதா, அல்பருனி, பெரிஸ்டா.
இடைக்கால இந்தியாவின் அரசர்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி முக்கிய செய்திகளை குறிப்பிட்டுள்ள வரலாற்று அறிஞர்கள். இபின் பதுதா, அல்பருனி, பெரிஸ்டா. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 2ம் சரி. விஜயநகர ஆட்சியின் போது நாயக் என்றழைக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டனர். நாயக் அப்படின்றது தான் நாயக்கர்கள். ஸோ விஜயநகர ஆட்சியின் போது தான் அந்த நாயக்கர்கள் அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க. இவர்களுக்கு அடுத்த நிலையில் பாளையக்காரர்கள் இருந்தனர். இவர்கள் படைகளுக்கு தேவையான வீரர்களை வழங்கினர். ஸோ நாயக்கர்களுக்கு கீழே தான் அந்த பாளையக்காரர்கள் வந்து வராங்க. ஸோ இவங்க 2 பேருமே உருவாக்குனது யாருன்னா விஜயநகர ஆட்சி கீழே தான் வராங்க, நாயக்கர்கள், பாளையக்காரர்கள். 38வது கொஷின். விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமான 3 முக்கிய நாயக்க அரசுகள் கிபி 1500 to 1550க்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாகின. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி. விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமான 3 முக்கிய நாயக்க அரசுகள் கிபி 1500 to 1550க்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாகின. மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி. தோடர்மால் போன்றவர்களை மிக முக்கியமான அரசு நிர்வாக பொறுப்புகளில் பணியமர்த்தியவர். ஆன்சர் வந்து அக்பர். தோடர்மால் போன்றவர்களை மிக முக்கியமான அரசு நிர்வாக பொறுப்புகளில் பணியமர்த்தியவர் அக்பர். பொறுத்துக, அதாவது மதம். தமிழ்நாடு வந்து சைவ சித்தாந்தம், கர்நாடகா வீர சைவம், மகாராஷ்டிரா வர்கரி சம்பிரதாய. ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். தமிழ்நாடு சைவ சித்தாந்தம், கர்நாடகா வீர சைவம், மகாராஷ்டிரா வர்கரி சம்பிரதாய. டேஸ் பகுதிகளில் குறிப்பாக வணிக சமூகங்களுக்கு இடையே சமணம் செழித்தோங்கியது. ஆன்சர் 2ம் சரி. குஜராத், மார்வார். குஜராத், மார்வார் பகுதிகளில் குறிப்பாக வணிக சமூகங்களுக்கிடையே சமணம் செழித்தோங்கியது. ஸோ இந்த கொஷினும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சில கிறிஸ்துவ குழுக்கள் தாங்கள் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான டேஸ் என்பவரால் கேரளாவில் கிறிஸ்துவ சமயத்திற்கு மாற்றப்பட்டதாக உரிமை கொண்டாடினர். ஆன்சர் வந்து புனித தாமஸ். இவரை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்திருக்கு. அந்த கிறிஸ்துவ சமயத்தை முதல் நூற்றாண்டில் பரப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு புனித தாமஸ். அதாவது சில கிறிஸ்துவ குழுக்கள் தங்கள் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் என்பவரால் கேரளாவில் கிறிஸ்துவ சமயத்திற்கு மாற்றப்பட்டதாக உரிமை கொண்டாடினர். தூத்துக்குடி பகுதியில் வாழும் பரதவ சமூக மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு கருவியாக இருந்தவர். ஆன்சர் வந்து புனித பிரான்சிஸ் சேவியர். இவர் வந்து மதுரையில் ராபர்ட் இ நெபிலி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ தூத்துக்குடி பகுதியில் வாழும் பரதவ சமூக மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு கருவியாக இருந்தவர் வந்து புனித பிரான்சிஸ் சேவியர். சீக்கிய மதம் 15-16ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் வாழ்ந்த டேஸ் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து குருநானக். சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் யாருன்னா குருநானக். 15-16ஆம் நூற்றாண்டுகளில். பார்சிகள் டேஸிலும் யூதர்கள் டேஸிலும் குடியேறினர். ஆன்சர் வந்து 2ம் சரி. பார்சிகள் வந்து குஜராத்திலும் யூதர்கள் வந்து கேரளாவிலும் குடியேறினர். 46. கம்பர் தமிழில் இராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி டேஸ் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆன்சர் வந்து ஸ்ரீரங்கம் கோவில். கம்பர் தமிழில் இராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சேக்கிலாரின் பெரிய புராணம் டேஸ் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆன்சர் வந்து சிதம்பரம் கோவில். இப்போ ராமாயணம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவில், பெரிய புராணம் வந்து சிதம்பரம் கோவில். சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலைக்கு சான்று. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலைக்கு சான்று தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். ஆன்சர் வந்து 2ம் சரி. ஷாஜகானாபாத் டெல்லியில் கட்டியிருக்காங்க. பதேபூர் சிக்ரி. ஸோ இது 2ம் முகலாயர் காலத்து
முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். இந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்று விளங்கியவர் யாருன்னா தான்சேன். கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அக்பருடைய அவையில் தான் இவர் வந்து இருந்திருப்பார். கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா முகலாய பேரரசில் புகழ்பெற்ற இசை மேதை அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. தான்சேன். யாருடைய காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் எழுப்பப்பட்டன? ஸோ உயரமான கோபுரம் அப்படின்னு வந்துட்டாவே விஜயநகர பேரரசு. யாருடைய காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் எழுப்பப்பட்டன? விஜயநகர பேரரசு. கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர்? ஆன்சர் வந்து வேங்கட மகி. கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் வேங்கட மகி. 53. 14ஆம் நூற்றாண்டில் பெரோஸ் துக்ளக்கால் கால்வாய்கள் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் வந்து டெல்லி. டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். பெரோஸ் துக்ளக் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 14ஆம் நூற்றாண்டில் பெரோஸ் துக்ளக்கால் கால்வாய்கள் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது? டெல்லி. வட இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க டேஸ் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து பாரசீக சக்கரம். இதெல்லாம் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து வரும். பாரசீக சக்கரத்தை கொண்டு வந்தவர் பாபர். இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு 11th போயிட்டு. ஐரோப்பியரின் வருகைக்கு பின்னர் டேஸ் புதிய பயிர்களாக அறிமுகமாயின? ஆன்சர் வந்து இரண்டும் சரி. சோளம், புகையிலை. இதெல்லாம் ஐரோப்பியர் வருகைக்கு பின்னர் தான் அறிமுகமான பயிர்கள். சோளம், புகையிலை. மல்பெரி பட்டுப்பூச்சிகளை வளர்த்து பட்டு உற்பத்தி செய்யும் முறை டேசாம் நூற்றாண்டுகளில் அறிமுகமாயின? ஆன்சர் வந்து 14-15ஆம் நூற்றாண்டுகளில் அறிமுகமாயின. மல்பெரி பட்டுப்பூச்சிகளை வளர்த்தெடுத்து பட்டு உற்பத்தி செய்யும் முறை 14-15ஆம் நூற்றாண்டுகளில் அறிமுகமாயின. 7ஆம் நூற்றாண்டில் உலகிலேயே அதிக அளவு பட்டு உற்பத்தி செய்யும் பகுதியாக டேஸ் திகழ்ந்துள்ளது? ஆன்சர் வந்து வங்காளம். 7ஆம் நூற்றாண்டில் உலகிலேயே அதிக அளவு பட்டு உற்பத்தி செய்யும் பகுதியாக டேஸ் திகழ்ந்துள்ளது? வங்காளம். எந்த அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் கர்கானா என்ற பெயரில் பல கைவினைஞர்கள் பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளனர்? ஆன்சர் வந்து முகலாயர்கள். ஸோ கர்கானா அப்படின்றது ஒரு தொழிற்கூடங்கள். இது வந்து முகலாயர் ஆட்சியில் வந்து இருந்திருக்கு. இந்தியாவில் பயிரிடப்பட்ட முக்கியமான சாயப்பயிர்? ஆன்சர் வந்து ஹவுரி. இந்தியாவில் பயிரிடப்பட்ட முக்கியமான சாயப்பயிர் வந்து ஹவுரி. ஐரோப்பிய சந்தையில் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு வீடுகளை அலங்கரிப்பதற்கு பயன்பட்ட டேஸ் போன்ற துணி ரகங்களும் பெரும் தேவை ஏற்பட்டது? ஆன்சர் வந்து இரண்டும் சரி. மஸ்லின் சிண்ட். ஐரோப்பிய சந்தையில் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கும் வீடுகளை அலங்கரிப்பதற்கு பயன்பட்ட டேஸ் போன்ற துணி ரகங்களும் பெரும் தேவை ஏற்பட்டது? மஸ்லின் சிண்ட். 17ஆம் நூற்றாண்டின் ஆசிய வணிகத்தின் முக்கிய துறைமுகங்கள்? ஸோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். குஜராத்தின் சூரத் கோல்கொண்டா, ஆந்திராவில் மசூலிப்பட்டினம், வங்காளத்தில் சிட்டகாங், சோழமண்டல கடற்கரையில் புலிகாட் நாகப்பட்டினம், கேரளாவில் கோழிக்கோடு. ஸோ இதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டின் ஆசிய வணிகத்தின் முக்கிய துறைமுகங்கள். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆன்சர் இரண்டும் சரி. ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வோர் பொதுவாக பஞ்சாரா என்று அழைக்கப்பட்ட நாடோடி சமூகத்தினர்? பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருந்த 2 குழுக்கள் 500 மணி கிராமத்தார். ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வோர் வந்து பஞ்சாரா. பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருந்த 2 குழுக்கள் வந்து 500 மணி கிராமத்தார். ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது. புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம்? ஆன்சர் வந்து தௌலதாபாத். தக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன? ஆன்சர் வந்து அவுரங்கசீப்.
டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. ஆன்சர் வந்து விஜயநகர். கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர். ஆன்சர் வந்து பாபர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் யார்னா போர்ச்சுகீசியர்கள். கிபி 1565 ஆண்டு தக்கான சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஸ் போரில் தோற்கடித்தது. ஆன்சர் வந்து தலைக்கோட்டை போர் 1565. விஜயநகரம் ஓர் டேஸ் தன்மை கொண்ட அரசாக உருவானது. இராணுவ தன்மை கொண்ட அரசாக உருவானது. நகரமயமாதலின் போக்கு டேஸ் காலத்தில் அதிகரித்தது. சோழர்கள் காலத்தில் அல்லது இடைக்காலத்தில். டேஸ் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். ஆன்சர் வந்து சோழர்கள் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். இதில் சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும். இது வந்து சரி. சாளுவ அரச வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது வந்து தவறு. ஸோ எந்த வம்சம் வந்து நீண்ட காலம் ஆட்சி செய்தது அப்படின்றது தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெசனில் பிரீஃபாக கொடுக்கல, அது விஜயநகர பேரரசு லெசனில் வந்து இருக்கும். ஸோ விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தானியத்துடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருந்தனர். சுமூகமான உறவு வந்து கிடையாது, அதனால் இதுவும் தவறு. ராஜபுத்திர அரசர்கள் பாரசீகத்தில் இருந்து அரேபியாவில் இருந்தும் குடிபெயர்பவர்களை ஈர்த்தன. ஸோ இதுவும் வந்து தவறு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. இதுதான் வந்து சரியான கூற்று. ஸோ மீதி மூணுமே தவறு. தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர். ஸோ இது வந்து தவறு. ஜஹாங்கீரின் காலத்திலிருந்தே முகலாய பேரரசு சரிய துவங்கியது. இதுவும் தவறு. ஐரோப்பியர்கள் அடிமைகளை தேடி இந்தியாவிற்கு வந்தனர். அவங்க வந்து வணிகம் செய்ய தான் வந்து வந்தாங்க. ஸோ சரியானது ஆப்ஷன் ஏ மட்டும். தவறானது ஏன் அப்படின்றத பார்த்துக்கோங்க, அல்லது தேடி எழுதி வச்சுக்கோங்க. சரியான கூற்றை கண்டுபிடி. இதில் சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் சரியானது. புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. ஸோ இவர் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கொஷின். ஹவுரி என்பது இந்தியாவில் மிக முக்கியமான பானப்பயிராகும். பானப்பயிரில் சாயப்பயிர். முகமது கவான் அலாவுதீன் கில்ஜியின் அமைச்சர் ஆவார். இதுவும் வந்து தவறு. ஸோ யாருடைய அமைச்சர் அப்படின்றது பதிவு பண்ணுங்கள். போர்ச்சுகீசியர்கள் தங்கள் முதல் கோட்டையை கோவாவில் கட்டினர். ஸோ இதுவும் வந்து தவறு. கூற்று. கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. சரி. காரணம், இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து சரி. ஆன்சர் வந்து கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடித்தனர். ஸோ தவறானது. சோழர்களின் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறு வடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம். இது வந்து சரி. இப்போ 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் டி. கடைசி கொஷின் பொறுத்துக. போர்ச்சுகீசியர்கள் ஆன்சர் கீழே கொடுத்துருக்க 4, அதாவது கோவா. தான்சேன் அக்பரின் அரசவையில் இருந்த ஒரு இசை மேதை. பட்டு வளர்ப்பு வங்காளத்தில் வந்து இருந்தது. அங்கோர்வாட் கம்போடியாவில் இந்த ஒரு பகுதி. மாவட்டம் வந்து கோட்டம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்க போகிறோம். 6 லெசன் பார்க்க போகிறோம். அதில் தான் மேக்ஸிமம் கொஷின் வந்து ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ.